50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே மகளே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். இதான் நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறேன், நான் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் என்னை விடுதலையாக்குவார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்காய் தந்திருக்கிறார். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில், ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கலாம். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒருவேளை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாதி, பிரச்சனை, பலவீனத்தினால ஒரு ஆபத்தான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படலாம். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து செல்லுகிற பிரயாணத்தில் பலவிதமான ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிறது. வியாதி என்கிற ஆபத்து வருது, விபத்து என்கிற ஆபத்து வருகிறது, பிசாசுடைய போராட்டம் என்கிற ஆபத்து வருகிறது, இயற்கையினால் உண்டாகிற ஆபத்து வருகிறது, நாம் எதிர்பாராத விதத்தில் ஆபத்துகள் வருகிறது. இந்த ஆபத்தான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்பதாக. ஒரு சமயம் வெளிநாட்டு ஒன்றில் ஒரு சகோதரர், ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு பார்க்கில் வாக்கிங் போனார். காலையில் எழுந்த உடனே நடை பயிற்சி செய்வது, வாக்கிங் போவது வழக்கம். அதன்படி ரொம்ப தூரம் நடந்துட்டு வாக் பண்ணிட்டு அவர் களைப்பாக அதில் உள்ள பெஞ்சில் உட்கார்ந்தார். அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் அமர்ந்திருந்தார். அவருடைய சட்டையில் ஒரு பேட்ஜ் அணிந்திருந்தார். ஒரு மீன், ஒரு சின்ன உருவமாய் செய்யப்பட்ட இந்த மீனை பேட்ஜாக அவர் அணிந்திருந்தார். அது வினோதமாக இவருக்கு தெரிந்தது. அவர் மெதுவாக கேட்டார், ரொம்ப அழகாக இருக்குது இந்த மீன், இது எதனால் இந்த மீனை நீங்கள் உங்கள் ஷர்ட்டில் அணிஞ்சிருக்கிறீங்க என்பதாய் அவர் கேட்டார். அப்பொழுது அவர் சிரித்து கொண்டே சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தது, அந்த அற்புதத்தின் நினைவாக இந்த மீனை அந்த சின்ன உருவமாக செய்து அதை நான் ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். யாராவது இதை பார்த்துட்டு விசாரித்தால் அந்த அற்புதத்தை குறித்து நான் சொல்லுவேன் என்பதாய் சொல்லி, அது சொல்லட்டுமா என்று கேட்டார். சொல்லுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, என்ன காரியம் என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் கப்பலிலே மாலுமியாக இருக்கிறேன். ஒரு கப்பலை நடத்தி செல்கிற கப்பல் கேப்டன், மாலுமியாக நான் பணி செய்கிறேன். அப்பொழுது சரக்கு கப்பல், ஒரு சமயத்தில் எங்களுடைய கப்பல் நடுக்கடலில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று கப்பலினுடைய அடிப்பகுதியிலே ஒரு ஓட்டை விழுந்து விட்டது. தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை. நாங்கள் அதற்கென்று மாதிரி தண்ணீர் உள்ளே வருகிற ஆபத்து வந்தால் அந்த தண்ணீரை வெளியே இறைப்பதற்கு அதுக்கான கருவிகள், பம்புகள் வைத்திருக்கிறோம், மோட்டார் வைத்திருக்கிறோம். அதை வைத்து தண்ணீரை ஆக்கி கொண்டே இருந்தோம். ஏதோ ஒரு ஆபத்தான நிலைமை, தண்ணீர் உள்ளே வந்துவிட்டது, தண்ணீரை வெளியாக்கி கொண்டே இருக்கிறோம். கப்பலை அருகில் இருக்கிற ஒரு கரையை நோக்கி வேகமாய் செலுத்த சொன்னேன். ஆனால் தண்ணீர் வேகமாய் குபு குபு என்று உள்ளே வந்துவிட்டது. நாங்கள் இதை வெளியேற்றுவதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்து விட்டது.
இப்போ தண்ணீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகிறது, கப்பலுக்கு உள்ள ஒரு ஆபத்து. இனி இந்த தண்ணீரை நம்ம முற்றிலும் வெளியாக்க முடியாது, அதை விட அதிகமான தண்ணீர் உள்ளே வருகிறது. அதனால் இந்த கொஞ்ச நேரத்தில் கப்பல் அமிழ்ந்து விடுகிற சூழ்நிலை. இனி தப்பி பிழைப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை அற்றப்போன ஒரு நிலைமை. கப்பல் நடுக்கடலிலே மூழ்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. என்ன செய்வது? அங்கே பணி செய்கிற எல்லாரும் வந்தாங்க, எல்லாருமே பிரயாசப்பட்டோம், தப்பி பிழைக்க வழி இல்லை, ஏதாவது செய்தாகணும். இந்த கப்பல் கேப்டன் சொன்னார், நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன், அதனால் இந்த ஆபத்தான காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் நான் போய் என் அறையில் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன். ஆண்டவரே, ஆபத்தான நிலைமை, எங்களால் இந்த ஆபத்திலிருந்து தப்பித்து வருவதற்கு வழி இல்லை, எங்கள் கப்பல் அமிழ போகிறது, இந்த ஆபத்தான சூழ்நிலையில் உதவி செய்ய. பக்கத்தில் கப்பல்கள் எதுவும் இல்லை, பக்கத்தில் கரையும் இல்லை, யாரிடத்தில் நாங்கள் உதவி கேட்க முடியாத நிலைமை. ஆனால் நீர் உதவி செய்ய முடியும். உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். நீர் இந்த ஆபத்தில் எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உம்முடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆபத்து காலத்தில் எனக்கு உதவி செய்யும், இந்த ஆபத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்பதாக நான் ஜெபம் பண்ணினேன். அவர் சொன்னார், நான் அப்படி என் அறையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கப்பலில் வேலை செய்கிறவர்கள் ஓடி வந்து சொன்னார்கள், திடீரென்று தண்ணீர் மட்டம் உயர்வது நின்று விட்டது. அதற்கு மேலே தண்ணீர் உயரவில்லை, தண்ணீர் மட்டம் அப்படியே நின்று விட்டது. அல்லேலூயா. அப்படியே இருந்தால் கூட நாம் ஆபத்து இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். இதுக்கு மேலே தண்ணீர் வந்தால்தான் மூழ்கிவிடும். தண்ணீர் டக்கென்று நின்று விட்டது, அதனால் பயமில்லை என்று சொன்னபோது ஓடி வந்து நான் பார்த்தேன், அதற்கு மேலே தண்ணீர் ஏறவில்லை. எப்படி தண்ணீர் நின்றது? கப்பலில் ஓட்டை விழுந்து தண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த தண்ணீருடைய வேகம் அதிகமாக ஓட்டை பெரிதாகத்தான் செய்யும். எப்படி திடீரென்று நின்று விட்டது? தண்ணீர் வருவது நின்று விட்டது. அந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது தெரியவில்லை. ஆனாலும் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். ஆண்டவரை, ஜெபத்தை கேட்டீர், ஆபத்தில் எங்களுக்கு ஒரு விடுதலை தந்து விட்டீர் என்று. கப்பலை நாங்கள் கரைக்கு நேராக நடத்தினோம். பக்கத்தில் இருந்த துறைமுகம் வந்து சேர்ந்தோம். அதன் பிறகு இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது, அது எனக்கு ஒரு ஆச்சரியம். ஆகவே கரைக்கு வந்த பிறகு தண்ணீர் எல்லாம் வெளியாக்கப்பட்டது. நான் போய் ஆவலோடு பார்த்தேன், இந்த ஓட்டை எப்படி அடைக்கப்பட்டது என்று பார்க்க வேண்டும் என்று. நான் போய் பார்த்தபோது ஒரு பெரிய மீன் அந்த ஓட்டைக்குள்ளே வந்து சிக்கினது. அந்த மீன் ஓட்டைக்குள்ளே நுழைந்து அந்த ஓட்டையை அடைத்து விட்டார். ஆண்டவர் யோனாவை பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டதை போல எங்களை இந்த ஆபத்தில் பாதுகாக்க ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் வந்து அந்த ஓட்டை அடைத்து கொண்டு நின்று விட்டார். அதனால நாங்கள் தப்பித்தோம். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவர் கூப்பிட்ட போது எங்களுக்கு விடுதலை கொடுத்தார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினேன். அதனுடைய நினைவாகத்தான் ஒரு மீனை வைத்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்து இந்த ஆபத்தில் காப்பாற்றினார். அதனால் அந்த மீன் உருவத்தை நான் சிறிதாக செய்ய சொல்லி அதை ஷர்ட்டில் அணிந்திருக்கிறேன். இதில் இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஓட்டை விழுந்து அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய வியாபாரத்தில் ஒரு ஓட்டை விழுந்து கடன் பிரச்சனை, பண பிரச்சனை அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய சரீரத்தில் வியாதி என்கிற ஓட்டை விழுந்து
சரீரம் பலவீனப்பட்டு வியாதியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது ஒரு ஓட்டையாக விழுந்து உங்களை அமிழ பண்ணி கொண்டிருக்கலாம். ஒரு ஆபத்தான சூழ்நிலை, ஒரு ஆபத்தான காலம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு விடுதலை கொடுக்க நான் இருக்கிறேன். நாம் மனிதர்களை தேடுகிறோம், எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், இவங்ககிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இந்த ஆபத்தில் என்னை ஹெல்ப் பண்ணிடுவாங்க, இவங்களை தேடி போனால் எனக்கு ஒரு காரியம் நடந்துவிடும். நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில் நம்ம யார் காப்பாற்றுவார்கள், உதவி செய்வார்கள் என்று மனிதர்களை தேடி போகிறோம். சில சமயம் அது வாய்க்கிறது, சில சமயம் தோல்வியிலே முடிகிறது. நாங்கள் நம்பினோமே அவங்க உதவி செய்வாங்க, இந்த ஆபத்தில் கை தூக்கி விடுவாங்கன்னு நம்பினோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை. அந்த மாதிரி தோல்விகள், ஏமாற்றங்கள், யார் உதவி செய்வார்கள், ஆபத்திலே தூக்கி எடுப்பார்கள் என்று நினைத்தவர்களும் அவங்க சூழ்நிலை, அவங்களால உதவி செய்ய முடியலை. சிலர் வசதி இருந்து செய்கிற மனம் இல்லை. அதனால் என்ன பண்ணுவது அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் ஏன்ட்ட வா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் தான் உனக்கு இருக்கிறேன்ல. பொதுவாக நம்ம கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களிடத்திலே உதவி தேடுகிறோம். ஆண்டவரை நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. அதனால நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஆபத்தில் கூப்பிடுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் எப்போ எந்த இடத்துல இந்த இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டாலும் அங்கே தேவனுடைய உதவிக்கரம் நீட்டப்படும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் கண்ணால் பார்க்க முடியாவிட்டாலும் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அவர் நமக்காக கரம் நீட்டுவதை உணர முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பதை உணர முடியும். அவர் நமக்கு அற்புதம் செய்வதை உணர முடியும். அவர் ஆவியாயிருக்கிற தேவன். நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய ஆவியில் அவரை உணர முடியும். இப்போ அவர் இங்கே தான் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிறது. என்னால் அவரை உணர முடிகிறது. இயேசு இங்கே உலாவுவதை என்னால் உணர முடிகிறது. உங்களால் உணர முடிகிறதான்னு யோசித்து பாருங்க. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் இயேசுவை நினைத்து, உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு வாழ்ந்தால் நீங்கள் அவரை உணர முடியும். அவருடைய பிரசன்னம், அப்போ கூப்பிடும்போது அவருடைய தொடுதலை உணர முடியும். இப்போ பாருங்கள், அவர் இங்கே தான் உலாவி கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். யார் என்னனுக்கு கூப்பிடுவாங்க, நான் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அவங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். விடுதலை என்று சொல்லும்போது அடிமைத்தனம், பலவிதமான காரியத்தில் நம்ம சிக்கும்போது ஒரு விடுதலை தேவை. ஒன்று கட்டுகள். நம்முடைய கைகள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. நம்முடைய கால்கள் கட்டப்பட்டால் நமக்கு ஒரு விடுதலை தேவை. அதே மாதிரி சிறையிருப்பில் இருப்பது, ஏதோ ஒரு காரியத்தில் சிறையிருப்பு. உங்களுடைய குடும்பம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம், உங்களுடைய தொழில் செய்கிற இடம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம். சிறையில் அடைக்கப்பட்ட மாதிரி ஒரு உணர்வு, தனித்து விடப்பட்ட ஒரு உணர்வு, நான் யாருமே இல்லாமல் ஒரு ஜெயிலில் அடைக்கப்பட்ட மாதிரி உணர்கிறேன். இந்த மாதிரி உணர்வுகளோடு வந்திருக்கலாம். நான் சிறைச்சாலையில் இருக்கிற மாதிரி இருக்குது, அப்படி ஒரு சிறைப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அப்போ அந்த சிறையிருப்பிலிருந்து ஒரு விடுதலை. நான் சொன்ன யோபுடைய வாழ்க்கையில் சிறையிருப்பு. அவர் ஜெயிலில் அடைக்கப்படவில்லை, ஆனால் ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. எல்லாத்தையுமே இழந்துட்டார். உறவுகள், நண்பர்கள், சொந்தங்கள்
எல்லாரும் விட்டு விலகிட்டாங்க, பரிகாசம் பண்றாங்க. தனித்து ஒரு சிறையிருப்பில் இருக்கிற உணர்வு. கர்த்தருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே மாதிரி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நான் தனித்து விடப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு. சிறைச்சாலையின் கதவை திறந்த ஆண்டவர், சிறையிருப்பை மாற்றிய ஆண்டவர் உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுவார். சிறையிருப்பை மாறும், விடுதலை உண்டாகும். அடிமைத்தனம், யாரோ உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாங்க. மனிதர்கள், அசுத்த ஆவிகள் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். யாரோ ஒருத்தருக்கு பயந்து அடிமையாக்கப்பட்ட நிலைமை. அப்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு விடுதலை தேவை. பாவம் ஒரு மனிதனை கயிற்ற போல கட்டி அடிமையாக்குகிறது. இந்த உலகத்தின் பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் நம்மளை சிறையிருப்பில் வைத்து அடிமைப்படுத்துவதை போல உணர்வை கொண்டு வருகிறது. மனிதர்கள், சத்துருடைய கிரியைகள் நம்மை பயப்படுத்தி, அடிமைப்படுத்தி, தனிமைப்படுத்தி, வேதனைப்படுத்துகிற ஒரு உணர்வு. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே, மகளே, உனக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தேவை என்று எனக்கு தெரியும். அந்த விடுதலை கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடணும். நீ கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நீங்க கூப்பிடுவீங்களா அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு தேவன் காத்திருக்கிறார். இயேசுவே என்று கூப்பிடும் போது பாருங்க, பேதுரு நடுக்கடலில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். படகை விட்டு இறங்கி நடந்தார் கொஞ்ச தூரம் விசுவாசத்தோட. இயேசுவுக்கும் படகுக்கும் நடுவில் கடல் மேலே நின்ற போது பயம் வந்து விட்டார். பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஜீசஸ் சேவ் மீ, லார்ட் சேவ் மீ. கடல் இரைச்சல் ஒரு பக்கம், காற்றினுடைய இரைச்சல் ஒரு பக்கம். இயேசு கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு சத்தமாய் கூப்பிட்டு இருப்பார், ஆண்டவரே ரட்சியும் கூப்பிட்டார். வேதம் சொல்றது, உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி அவரை தூக்கினார். உடனே, immediately Jesus stretched forth his hand. தன்னுடைய கரத்தை உடனே நீட்டினார், அவரை தூக்கினார். ஒரு விடுதலை, ஆபத்திலிருந்து, பயத்திலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்க வாழ்க்கையில இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில, அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, நீ கூப்பிடு, என் கரம் உனக்கு ஆயத்தமா இருக்குது, என் கரம் உனக்காக ஆயத்தமா இருக்கிறது. நீ கூப்பிட்டா என் கரத்தை நீட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, விசுவாசத்தோடு இயேசுவேன்னு கூப்பிட்டால் அவர் உங்களுக்கு தன் கரத்தை நீட்டி உதவி செய்து இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். எங்க போறது, என்ன பண்ண தெரியல, எல்லாம் தோல்வி. இப்ப சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இயேசுவின் பாதபடியில் வந்திருக்கிறீங்க. உதவி செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அற்புதம் செய்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறீங்க. அவர் இங்குதான் உலாவி கொண்டிருக்கிறார். நான் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுக்க, பயப்படாத என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வந்து